டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் ஆடவர் அணியை அதன் சொந்த மண்ணில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வரலாற்று சாதனை வெற்றியை வங்கதேச அணி பதிவு செய்துள்ளது. பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. ராவல்பிண்டி நகரில் நடைபெற்று வந்த முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 448 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. அதைத் தொடர்ந்து பேட் செய்த வங்கதேச அணியில் முஷ்பிகுர் ரஹீம் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 191 ரன்கள் குவித்தார். இதனால் அந்த அணி 565 ரன்கள் குவித்தது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய பாகிஸ்தான் அணி வெறும் 146 ரன்களில் சுருண்டது. 30 ரன்கள் என்ற எளிய இலக்கை துரத்திய வங்கதேச அணி கடைசி நாள் ஆட்டத்தில் வெறும் 7 ஓவர்களில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. 24 ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானுடனான தனது முதல் டெஸ்ட் வெற்றியை பெற்றுள்ள வங்கதேச அணி பாகிஸ்தானின் சொந்த மண்ணில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய முதல் அணி என்ற சாதனையும் படைத்துள்ளது. பாகிஸ்தானுடன் நடைபெற்ற 13 டெஸ்ட் போட்டிகளில் 12இல் வங்கதேசம் தோற்றிருந்தது. ஒரு ஆட்டம் சமனில் முடிந்திருந்தது. மறுபுறத்தில் தொடர்ந்து மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் பாகிஸ்தான் அணி கடந்த 2021ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அணியை வென்றதற்கு பிறகு சொந்த மண்ணில் எந்த வெற்றிகளையும் பெறவில்லை. வங்கதேச அணியுடனான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் டிக்ளேர் செய்தும் படுதோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணியை சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.